ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கர்ம கிரகங்களின் கடைசி 5 மாதம். ஆமாங்க, ராகு கேதுனுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் டிசம்பர் மாசம் நடக்க போகுது. அதுக்கு முன்னதாகவே ராகு கேதுகள் ஒரு குறிப்பிட்ட 5 மாதங்கள், ஏன்னா இன்னும் 5 மாதம் தான் இருக்கு. இந்த 5 மாதங்களில் மிக முக்கியமா உங்களுடைய கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதுவும் குறிப்பா குரு பார்வை இல்லாத ராகு, மேலும் கேதுவோடு சேரப்போகின்ற குரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவே. அதிலும் குறிப்பா எதிரிகளையும் துரோகிகளும் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க புலம்பி தவிக்கிறது கடவுளுக்கு கேட்டுச்சனவோ உங்க வாழ்க்கையிலும் குபேரனை அனுப்ப போகிறார். ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோ விளக்கம் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் வச்சுக்கோங்க. பார்த்தா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னிராசி, உங்களுடைய கன்னிராசிக்கு 6ஆம் வீடான கும்பத்தில் ராகுவும் 12ஆம் வீடான சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. கர்ம கிரகங்கள் சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகள். ஏன்னா போன ஜென்மத்துல நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு இருப்ப இந்த ஜென்மத்தில் இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் நாம செய்யற நல்ல காரியத்திற்கு போன ஜென்மத்திலும் சரி இந்த ஜென்மத்திலும் சரி அதுக்குண்டான அதிர்ஷ்டத்தை, யோகத்தை, ஒரு இன்பத்தை கொடுப்பார். அதே போல கேதுவா நாம என்னெல்லாம் பாவம் பண்றோமோ அதை கணக்கு வழக்கு எடுத்துக்கிட்டு அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை கொடுப்பார். ஸோ அதான் கேதுவுக்குள் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. சரி, இப்படிப்பட்ட கிரகங்கள் 6இல் ராகு, 12இல் கேது, இது மறைவு ஸ்தானம். பொதுவாக ராகு இதுகள் மறைவு ஸ்தானம் இருந்தால் நல்லதுதான். அப்போ கடைசி 5 மாதங்கள் குரு பார்வை இல்லாத ராகு, குருவோடு சேரப்போகின்ற கேது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த டிசம்பருக்குள் நடக்க போது என்ன பலன் கிடைக்கும்? குறிப்பிட்ட 5 மாதங்களுக்குள்ள கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் ராகு. இதனால் வரையில மிதுன ராசியிலிருந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குரு பயிற்சிக்கு பிறகு குரு பார்வை இல்லா தனித்த ராகு தன்னுடைய சதய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்போ சும்மா கிடந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகள் வலுப்பார்கள். கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க உங்களோட சண்டை சச்சரவு போறதுக்குள்ள காலகட்டம். என்னங்க நல்ல யோகம் நீங்க எடுத்தோன்னு சண்டையை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அந்த ஒரு சண்டையால் அதிர்ஷ்டம் நடைபெற போகுது. ஆமாங்க, உங்க கூட பார்ட்னர்ஷிப் வேலை பார்த்தவங்க, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணவங்க சில தவறுகள் செஞ்சு அதனால பிரச்சனை உருவாகி நீங்க தனித்துவமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, தொழில் தொடங்க போறீங்க. அந்த தொழிலுக்குண்டான உத்வேகம் இருக்கும். தொழில எடுத்தவொன்னு ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதே போலதான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு, ப்ரொமோஷனுக்கு தடையாக இருப்பார்கள் சில பேர். அவங்களோட ஒரு சண்டை சச்சரவு, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு வேற ஒரு வேலைக்கோ அல்லது இருக்கிற இடத்துல வேற ஒரு பொசிஷனுக்கோ நீங்க இடம் மாறி போவீங்க. அதனால பெரிய அளவு சம்பள உயர்வு, ஒரு முன்னேற்றம் நீங்க அடைவீங்க. ஸோ சண்டையால், அதுவும் அதிரடியான சண்டையால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு ராகுவான் அதை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு சில பேருக்கு வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, ஊர் மாற்றத்தை கொடுப்பாரு. ஆனா அந்த மாற்றம் நீங்க விரும்பாம, உங்களுக்கு பிடிக்காம தான் அந்த செய்வீங்க. ஸோ போக இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க மாறி போன பிறகு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை இருக்குது, ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும். கண்டிப்பா உண்டு இந்த ராகுவான். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, கேட்காமலே கடன் கிடைக்கும். 1 ரூபா கேட்டு போனீங்கன்னா 2 ரூபா கடன் கிடைக்கும். அந்த மாதிரி கடன் கேட்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஸோ சும்மா இருந்தாலும் உங்களுக்கு காசு பணம் கொடுப்பதற்கோ கடன் ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் உங்களை சூழ்ந்து வரும். ஸோ கொஞ்சம் அதுல கவனத்தோட நீங்க இருந்துங்க, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திங்க. அதே போல இந்த ஒரு நேர காலகட்டத்துல புதுசா கடன் வாங்கினாலும் சரி, நம்ம ஒரு சொத்தை வாங்குவோம், ஒரு கார் வண்டி வாகனத்தை வாங்குவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். சரிங்களா? ஸோ அது தேவையான்னு பார்த்து யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லது. அதே போல திடீர் கலப்பு திருமணம், காதல் திருமணம் அல்லது திருமணத்தால ஒரு சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு பிரிவு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனா புதுசா உறவு கிடைச்சிருங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. மேலும் மிக முக்கியமா
ரொம்ப வருஷமா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. சரிங்களா? ஸோ மேலும் கேதுவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். டிசம்பர் மாதம் வரை அவர் தன்னுடைய நட்சத்திரத்துல தான் பயணிப்பார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவோடு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு இணைவார். அதிசாரமாக வரக்கூடிய குரு இணைவார். அப்போ 12 அயன சயன போகஸ்தானத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு குருவோடு இந்த கேது இணைவார் அக்டோபருக்கு பிறகு. இந்த ஒரு அமைப்பு வேற இருக்கு. அப்போ இது எது சொல்லும் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு திடீர்னு வெளிநாடு யோகங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பழக்க வழக்கத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சில உதவிகள் கிடைக்கிறது அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். அதுல வேறு மதத்தவர்கள் அல்லது வேறு மாநிலத்தவர்கள் அவர்கள் மூலமாக எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் உங்க வாழ்க்கையில நடைபெறும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விரைய செலவுகள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் அவர்கள் மூலமா கிடைக்கும். அப்போ புதிய இனத்துல வேற ஒரு மொழி பேசக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் கண்டிப்பா ஏற்பட்டு அதன் மூலம் உங்க வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்டமாக. அதுக்குள்ள யோகம் உண்டு. பூரிய சொத்துக்கள் ஒன்று உருவாகோ அல்லது இருக்கிற சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. மேலும் சுப விரைய செலவுகள் ஏற்படும் ஆவணி மாசத்துல இருந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா திருமணம் போன்ற வைபவங்கள் நடைபெறக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. குழந்தை பாக்கியம் பெற்று அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் செலவுகள் வரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பும் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கேது விரைய செலவுகளை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தினாலும் சுப கிரகமான குருவன் வந்தவர்களால் சுப செலவுகள் ஏற்படும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப வருஷமா பணம் காசு எனக்கு முடங்கி போயிருக்கு, எனக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடங்கிருச்சு, இந்த ஒரு பிசினஸ்ல எனக்கு முடங்கிருச்சு, பணத்தை கொடுத்துட்டு என்னால் திரும்ப வாங்க முடியல அப்படின்னு பணம் எந்த ஒரு விஷயத்துல லாக் ஆகிருக்குதோ அந்த ஒரு விஷயம் விடுதலை அடையும். அதன் மூலமா போட்ட இடத்துல பணத்தை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியும், லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இப்போ இன்கம்மா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு இந்த குரு கேதுவால் கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அது நடக்குங்க. போட்ட முதலீடு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே இந்த பக்கம் ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறது அக்டோபருக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு பயணிக்க ஆரம்பிப்பார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளிட்ட சில சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் தீவிரம் அடையும். கொஞ்சம் கவனமா இருந்துங்க. லேண்டு பிரச்சனை வரலாம். ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. ஆனால் உடம்புல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நோய் பிரச்சனை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது முடிவுக்கு வரும். ஸோ அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. வலி வேதனைகள் குறையும். ஓகேங்களா? ஸோ அதே போல எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அந்த எதிரிகள் இருந்தாலும் குபேரன் போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பணம் மற்றும் பாசத்தை கொடுக்கக்கூடிய புதிய உறவுகள் கிடைப்பார்கள். வேறு ஒரு மதத்துல வேறு ஒரு இனத்துல அல்லது வேறு மாநிலத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் அந்த அறிமுகத்தால் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்க வாழ்க்கையில சந்திக்காத ஒரு புது நபரை சந்திச்சு உங்க வாழ்க்கை டோட்டலா மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட உறவே உங்களுக்கு குபேரனாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த உறவுகளால் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதுக்கு முன்னதாகவே சில சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல நடக்கத்தான் செய்யும், நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும். ஆனா அந்த சண்டையால் ஏற்படக்கூடிய மாறுதல், இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படின்ற மாறுதல் மூலமாக மிகப்பெரிய நன்மை நடக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு தேவையில்லாத ஒரு காதல் சமாச்சாரம் அல்லது தேவையில்லாத நபரை கல்யாணம் முடிச்சு அதனால ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இனிமேல் மேரேஜே வேண்டாம் அப்படின்ற முடிவுல எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கூட இரண்டாவது வாய்ப்பை இந்த கர்ம கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ செகண்ட் சான்ஸ் என்பது திருமண வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்களுக்கு மலரும் கிடைக்கும் இந்த தருணம். ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரி, இப்போ இந்த கர்மகிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிசம்பர் மாதம் வரை நிச்சயமா நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுவோடு நாகர்களோடு இருக்கக்கூடிய விநாயகர். ஸோ எங்கெல்லாம் ராகு கேதுவோடு அதாவது நாகர்களோடு இந்த விநாயகர் இருக்கிறாரோ அந்த ஆலயத்திற்கு சென்று விநாயகரை 9 முறை வலம் வருவது, குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது பெரிய அளவு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்யும். எதிர்பாராத விரைய செலவுகள், திடீர் விபத்துகள் போன்றவை ஏற்படாமல் காத்தருள்வார் அந்த விநாயக பெருமான். தவறாம அந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. அதே போல மிக முக்கியமான முறையில கால் ஊனமானவர்கள், நடக்க இயலாதவர்கள், பிறவி ஊனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உடை தானம் அல்லது உணவு தானம் சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்கள் செய்யுங்க. இது பெரிய அளவு நன்மையாக இருக்கும். புண்ணியம் ஒன்றே உங்களை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். உங்களுக்கு வெற்றியையும் பெயர்ப்புகளையும் மட்டும் தராமல் உங்களுடைய ஆயுளையும் காப்பாற்றும். ஸோ அந்த புண்ணியங்களை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்துன்றது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கு உங்களுக்கு மறக்காம செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி நாங்கள் பெறக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். உண்மை சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.